இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். லூக்கா 15 அதிகாரம் 7 பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு நாள் அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த த எக்ஸ்பிரஸ் ஆஃப் அயர்லாந்து என்ற கப்பல் திடீரென கடலில் மூழ்கியது. அந்த கப்பலில் பயணம் செய்த சிப்பந்திகளும் பயணிகளுமாக அநேகர் மூழ்கிய கப்பலில் இறந்து போனார்கள். இறந்து போனவர்களில் 129 பேர் சால்வேஷன் ஆர்மி என்ற சங்கத்தை சேர்ந்தவர்கள். இறந்து போன 129 பேரின் உடலும் கடலுக்கடியிலும் சிதைந்த கப்பலிலும் இருந்து எடுக்கப்பட்டன. அவற்றில் ஒன்றிலாகிலும் உயிர் பாதுகாப்பிற்காக அணியப்படும் லைஃப் பெல்ட் காணப்படவில்லை. அது அநேகருக்கு ஆச்சரியத்தை தந்தது. அதன் பிறகு இந்த விபத்தில் பிழைத்து கரை சேர்ந்த சிலர் இந்த 129 பேரை பற்றியும் சொல்லியவை தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொடுப்பதாக இருந்தது. கப்பல் மூழ்க போகிறது என்பதை அறிந்தவுடன் இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் கூட பதறாமல் அலை மோதாமல் அமைதியாக இருந்தனராம். அந்த கப்பலில் இருந்த எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய அளவில் கப்பல் அதிகாரிகளிடம் உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் இருக்கவில்லை. எனவே சால்வேஷன் ஆர்மியின் வீரர்கள் அனைவரும் தங்களுக்கென உயிர் பாதுகாப்பு சாதனங்களை வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டனராம். மேலும் அவர்கள், எங்கள் வாழ்வில் நாங்கள் இரட்சகரின் அன்பை ருசித்திருக்கிறோம், இயேசுவை நாங்கள் அறிந்து அவருடைய பாவ மன்னிப்பை பெற்று அவரை எந்த நேரத்திலும் விசுவாசிப்பதால் நாங்கள் சாவுக்கு அஞ்சவில்லை, தேவனை சந்திக்க நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம் என்று சொல்லி கப்பல் மூழ்கும் சமயம் ஜெபத்துடன் அவர்கள் கப்பலின் மேல் தளத்தில் நின்றார்களாம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, மற்றவர்களின் ரட்சிப்பு என்பதுதான் இரட்சணிய படையின் குறிக்கோளாக இருந்தது. இதனை ஆரம்பித்த கர்னல் பூத் என்பவர் இதைத்தான் தொடர்ந்து தன் படையில் சேர்பவர்களிடம் சொல்லிக் கொண்டிருப்பாராம். இயேசுவின் அன்பை தாங்கள் உணர்ந்தது போல மற்றவரும் உணரும் வாய்ப்பு கிடைக்கட்டும் என்று. ஆம் பிரியமானவர்களே, ஆத்துமாக்கள் மேல் பாரமுள்ள இருதயத்தை தேவன் நம்மிடமும் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, ஆத்துமாக்களை எனக்கு தாரும் அல்லது என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்றார் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு. பிதாவே, இந்த ஆத்துமாக்களை எனக்கு தாரும், இல்லாவிட்டால் நான் மரிக்கிறேன் என்றார் ஜான் ஹைடு. ஆண்டவரே, ஸ்காட்லாந்தை எனக்கு தாரும், இல்லையேல் நான் சாகிறேன் என்றார் ஜான் நாக்ஸ். அவர் என்னை உடைத்து நொறுக்கி ஆத்துமாக்களின் ரட்சிப்பிற்காக என்னை அழச் செய்வாரானால் எத்தனை நலமாயிருக்கும் என்றார் ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித் என்பவர். சிலருடைய தணியாத வாஞ்சை பொன், இன்னும் சிலரின் ஆசை புகழ். என்னுடைய தீராத ஆசையோ ஆத்துமாக்கள் என்றார் வில்லியம் பூத். ஆம் பிரியமானவர்களே, தன் ஜனம் அழிவிலிருந்து காக்கப்பட வேண்டும் என்ற துணிவு எஸ்தர் ராஜாத்திக்கு மேலோங்கிய போது தன் ராஜ்ய மேன்மையையோ தன் ஜீவனையோ பொருட்டாக எண்ணவில்லை. செத்தாலும் சாகிறேன் என்று துணிச்சல் கொண்டாள். இன்று நம்மிடம் தேவன் தந்திருக்கும் பெரிய பொறுப்பு அழிந்து கொண்டிருக்கும் கோடி கோடியான மக்களை பற்றியதாகும். நம் ஏக்கம் பாரம் எல்லாம் மக்களின் மனம் திரும்புதலுக்காய் ஜெபிப்பதாயிருக்கட்டும். இயேசுவின் அன்பை மற்றவரும் உணர வழி காட்டுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்திய எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட அப்பா ஆண்டவரே, நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஆண்டவரே ஏதாகிலும் செய்வதற்கு எங்கள் அப்பா சோத்திர ஆத்தும பாரத்தை எங்களுக்கு கொடுப்பீராக ராஜா. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்த பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, தப்பி போன மார்க்கத்தினின்று நாங்கள் ஆண்டவரே அப்பா திசை திருப்பி உம்மண்டை வழி நடத்த எங்களுக்கு நல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிருபைகளை என் தேவனில் கொடுத்து வழி நடத்துவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.